ஆட்டை கட்டிட்டு இந்த பையன் பானையை போய் பாக்குறான். பானையில சாப்பாடு இல்ல. அப்ப அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா பசிக்குதுன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்குன்னு. உடனே பக்கத்து வீட்டுல போய் பாக்குறான். பக்கத்து வீடு மூடி போயிருக்கு. இத பார்த்து இந்த பையன் என்ன பண்றேன்னு தெரியாம முழிக்கும் போது அந்த வழியா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. இத பார்த்தோன்னு இந்த பையன் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்ப முள்ள ஒண்ணு கால்ல குத்திருது. கால்ல இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது. உடனே இந்த பையன் நொண்டிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறான். அதாவது எதுக்காக திடீர்னு ஸ்கூலுக்கு வந்தானா, ஸ்கூல்ல சமைப்பாங்க பாத்தீங்களா சாப்பாடு, அதை சாப்பிடுறது தான் வந்திருக்கான். அதுக்கப்புறமா சேர் சொல்றாரு, ரொம்ப நாளா நீ ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி கிள்ளிட்டு உள்ள போடான்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வெளியில சமைக்கிற அந்த சாப்பாடு சமைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பாத்துக்க இருக்கான். அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பையன் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நக்கல் பண்றான். அதுக்கப்புறமா அந்த சேர் சொல்றாரு, வாழைப்பழம் மாம்பழம்னு. இதெல்லாம் அந்த பையன் முன்னாடி வந்து போற மாதிரி இந்த பையனுக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறமா அந்த பையனோட வயிறு வந்து பசியில கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அதுல அந்த பையன் மயங்கிடுறான். அப்ப சேர் ஒரு சாக்க விட்டு அடிச்சு, நல்லா வீட்டுல தின்னுட்டு வந்து தூங்குறியாடான்னு சொல்லிட்டு இந்த பையனோட கையிலேயே அடிக்கிறாரு. அப்படியே அந்த பையன் அந்த அடியை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறமா சாப்பாடு டைம் வருது. எல்லா பசங்களுமே தட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுல இந்த பையனுமே இருக்கான். இப்படியே எல்லா பசங்களுமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட இந்த பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப சேர் சொல்றாரு, பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு சாக போறியாடான்னு சொல்லிட்டு சாப்பாடை புடிங்கிறாரு.